ஹாய் ஹலோ வணக்கம் டு டிஆர்எஸ் வம்சம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி ரைஸ், அதாவது 10 மினிட்ஸில் செய்கிற தக்காளி ரைஸ். வாங்க பார்க்கலாம். இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி 1, வெங்காயம் 1. இது வேகும் போது உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். பாதி பேர் சாப்பாட்டுக்கு உப்பு போடுவாங்க, பாதி பேர் சாப்பாட்டுக்கு உப்பு போட மாட்டாங்க. ஸோ உங்கள் தேவை கலப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் நல்லா வேகட்டும். எண்ணெயிலேயே நம்ம இன்னும் தண்ணி ஊற்றலை, எண்ணெயில் தான் வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலான்ட்டு 5 மசாலாவையும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை ஆற வச்சு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும். இது வந்து எப்போனா சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி வெங்காயம் பிடிக்காத குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அரைச்சி ஊற்றி பேஸ்ட்டாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் டார்க் சோயா இல்லை என்ன சோயா சாஸாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போது நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரிக்கலாம். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணும்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போது சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணும்ன்ட்டு. அப்போ தான் எங்களால் உங்களுக்கு தேவையான டிஷ் நாங்கள் கொடுக்க முடியும். இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். நார்மல் டொமேட்டோ ரைஸ் விட இந்த டொமேட்டோ ரைஸ் நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.